Dear in Christ, இந்த 4 வசனங்களை எப்பொழுதும் உங்கள் இருதயத்தில் வைத்து நீங்கள் தியானிக்கும் போது தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய கிருபை வல்லமை, தேவனுடைய காருண்யம் உங்களை தாங்கும் என்பதில் மாற்றமில்லை. வேதம் சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வார்த்தை சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் அவருடைய பாதுகாப்பின் கீழ், அவருடைய வார்த்தையின் கீழ், அவருடைய சிறகின் கீழ், அவருடைய எல்லா விதமான அற்புதத்தின் கீழும் நீங்கள் அவரையே நம்பி அவரையே தஞ்சம் என்று நீங்கள் வாழும்போது, அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் வாழும்போது, அந்த வார்த்தையானது உங்களை எல்லாவற்றிலும் பலப்படுத்துகிறதா இருக்கும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் அவர் நிழலாய் இருந்து உங்களை தப்புவித்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய செட்டை என்பது நாம் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது, எப்படி ஒரு கோழி குஞ்சு தன்னுடைய தாயை நோக்கி ஆபத்து வருகிறது என்று அபயமிடும்போது அந்த கோழி தன்னுடைய கோழி குஞ்சுகளை அரவணைத்து தன் சட்டைகளின் கீழ் மறைத்து கொள்வது போல, உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், பிரச்சனை, பாடுகள், நிந்தை, அவமானத்தின் சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை பாதுகாத்து நீங்கள் மீண்டும் எழும்புவதற்கு, மீண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு நாளும் அவருடைய பாதுகாப்பின் கீழ் வாழ்கிற உங்களை எந்த அசுத்தாவின் போராட்டமும், எந்த மனிதர்களின் எண்ணங்களும், எந்த மனிதர்களின் வார்த்தைகளும், நிந்தைகளும், சூழ்ச்சிகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நம் தேவனே சார்ந்து வாழும்போது, தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு, தேவனுடைய கட்டளைகளின்படி நாம் உண்மையாய், உத்தமமாய், வைராக்கியமாய் வாழும்போது நமக்கென்று கர்த்தர் பாதுகாப்பை அருளச் செய்கிறார். நம் பாதம் நாம் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, தலை குனிந்து போகாதபடிக்கு, சூழ்நிலைகள் ஒருவேளை கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம், நான் வெட்கப்பட்டு விடுவேனோ என்று நீங்கள் அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அவர் பாதுகாப்பாய் இருப்பார். அவர் சட்டைகளின் கீழ் வாழ்கிற உங்களை அவர் பாதுகாப்பார். எந்த வேடனுடைய கண்ணியும் பாலாக்கும் கொலை நோயும் உங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். வேதம் சொல்கிறது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். என் வாழ்க்கையில் நான் விழுந்து போவேன், அழிந்து போவேன் என்ற எண்ணத்தோடு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர், அப்பா நீரே துணையாய், பாதுகாப்பாய், நம்பிக்கையாய், கேடகமாய் இருப்பதற்காய் நன்றிப்பா. முது சிறுகில்ப்பா, முது சிறுகிலாலே பிள்ளைகளை மூடி உன் சட்டையின் கீழ் பிள்ளைகளை நீர் அடைக்கலமாய் வைத்துக் கொள்வதற்காக, பாதுகாப்பாய் வைத்துக் கொள்வதற்காக நன்றி. பரபசந்தா ரியாங்கரா ஷதூரியாந்தர அழிக்க நினைக்கிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் என்று பா இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ரிபசந்தா ரியாங்கத்தரா. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டு, உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நான் நிச்சயமாக கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறைவேற்றுவேன், அதன்படியே வாழ்வேன் என்ற தீர்மானமோய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் வருகிற எல்லா கடினமான சூழ்நிலைகள், எல்லா வேதனையான சூழ்நிலைகள்
எல்லா கண்ணீரின் சூழ்நிலைகள் மாறி சந்தோஷமாய் வாழ, சமாதானமாய் வாழ, ஆசீர்வாதமாய் வாழ என் தேவநீர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. உமது கிருபையினாலே பிள்ளைகளை நீர் தாங்குவதற்காக நன்றி. கலங்காதே, திகையாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றிப்பா. வேதம் சொல்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தெய்வ பிள்ளைகளை, இந்த ஆபத்தின் நிமித்தமாய், இந்த பாடின் நிமித்தமாய், இந்த உபத்திரவத்தின் நிமித்தமாய் என் வாழ்க்கையில் அவமானங்களை சந்தித்து விடுவேனோ, இல்லை ஒருவேளை நான் இழப்புகளை சந்தித்து விடுவேனோ என்ற, இல்லை ஒருவேளை குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்தித்து விடுவேனோ என்று உங்களாய்ப்போடு கேட்டுக்கொண்டே இருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உனக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். இந்த மறு உத்தரவு என்பது நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லாமா? இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடினமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஆமேன். தப்புவிப்பது மட்டுமல்லாது எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஒரு உயர்வை, கனத்தை, மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வேதம் சொல்கிறது, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று வேதம் சொல்கிறது. என் தேவன் உங்களை, உங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் நிமித்தமாய் நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு தப்பித்து கொள்ள கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல அவர் ஒரு தெய்வம் உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஆபத்து நேரத்தில் இருக்கும்போது உங்கள் அண்டையில் வந்து, உங்கள் அருகில் வந்து ஆறுதலான வார்த்தைகள், நம்பிக்கையான வார்த்தைகள், நம்பிக்கையான சூழ்நிலைகளை கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்க வாழ்க்கையில உருவாக்குவார். என்னை காண்கிற தெய்வம் என்று அன்று ஆகார் சொன்னபோது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நீர் ஊற்றுகளை உண்டு பண்ணுகிற தெய்வம். அவர் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை கனப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் மேன்மையடைய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தாழ்ந்து போவதில்லை. எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். இந்த ஆபத்து உங்களை விட்டு நீங்கி போகும் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ. என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை, தாகம் இருக்குமானால் என்னை கூப்பிடுங்க. ஐ எம் பாஸ்டர் அண்ட் ப்ராஃபட் பி. பெஞ்சமின் நியூட்டன். I am in Trichy. My mobile number is 8072959858. God bless you.